இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்டோட 7th சாப்டர் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ். ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஷார்ட் ஆன்சர்ஸ். அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்துட்டு ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸோட டெஃபினேஷன் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ்னால் ரேஷியோ பிட்வீன் த மாஸஸ். என்னென்ன மாஸ்னால் இதுதான் இதோட ஃபார்முலா. ஓகேவா? ஆவரேஜ் மாஸ் ஆஃப் ஐசோடோப் ஆஃப் எலிமெண்ட்ஸ் பை 1/12 மாஸ் ஆஃப் கார்பன் 12 ஆட்டம். அப்படின்னா நம்மளோட ஐசோடோப்போட எல்லா ஐசோடோப்ஸோட ஆவரேஜ் மாஸ் எடுத்துட்டு அதை வந்துட்டு 1/12 மாஸ் ஆஃப் த கார்பன் 12 ஆட்டம். இன்னும் கார்பன் 12 ஆட்டமோட 1/12 மாஸோடு நம்ம டிவைட் பண்ணோன்னா நம்மளுக்கு ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் கிடச்சிரும். ஓகேவா? இதுதான் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். அப்படின்னா இதை எழுதிட்டு இதை வந்துட்டு அப்படியே டெஃபினிஷனாக எழுதணும். ஓகேவா? அதுதான் வந்துட்டு ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஐசோடோப்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் இட்ஸ் பர்சன்டேஜ். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஐசோடோப்ஸ் என்னென்ன இருக்குன்னா மூணு டைப்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஐசோடோப் இருக்குது. ஓகேவா? இதில் பார்த்தோன்னா நம்ம வந்துட்டு அட்டாமிக் நம்பர் வந்துட்டு சேமாக இருக்கும், மாஸ் நம்பர் வந்துட்டு சேஞ்ச் ஆகிருக்கும். இதுதான் நேச்சுரலாக அக்கரிங் ஆகிறது. அப்படின்னா நேச்சுரலாகவே இருக்கிறது வந்துட்டு ஆக்சிஜன் 8, 16. ஓகேவா? இது ரெண்டும் வந்துட்டு இதோட ஐசோடோப்ஸ் 17 and 18. ஓகேவா? மாஸ் நம்பர் வந்துட்டு மேலே இருக்கிற நம்பர் இங்கே எழுதணும், 16, 17, 18. ஓகேவா? இந்த பர்சன்ட் அபெண்டன்ஸ் வந்துட்டு இது வந்துட்டு 99.757% இந்த ஆக்சிஜன் இருக்கும். ஓகேவா? நேச்சுரல் ஆக்சிஜன். இந்த ரெண்டு ஐசோடோப்ஸ் வந்துட்டு 0.038% 18.8 வந்துட்டு 0.205% இருக்கும். ஓகேவா? இதுதான் டிஃப்ரெண்ட் ஐசோடோப்ஸ் ஆஃப் ஆக்சிஜன், ஒரு மாஸ் நம்பர், அப்புறம் பர்சன்டேஜ் அபண்டன்ஸ். ஓகேவா? தேர்ட் ஒன் பார்த்தோன்னா அவங்க வந்துட்டு ஹெட்ரோ டயாட்டாமிக் மாலிக்யூல்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் கேட்டிருக்காங்க. ஹெட்ரோ டயாட்டாமிக் டயாட்டாமிக்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் இருக்கிற ஒரு மாலிக்யூல் டயாட்டாமிக் அப்படின்னு சொல்கிறோம். ஹெட்ரோ டயாட்டாமிக்னா வேறு மாலிக்யூல்ஸ் இருக்கிற அந்த மாலிக்யூலை தான் ஹெட்ரோ டயாட்டாமிக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ பார்த்திங்கன்னா HCl இங்கே வந்துட்டு 2 டயாட்டாமிக் இருக்குது, ஆனால் இது வேறையாக இருக்குது இல்லையா? ஸோ இதுதான் வந்துட்டு ஹெட்ரோ டயாட்டாமிக் மாலிக்யூல். HCl, CO, KBr, Br வந்துட்டு புரோமின், K வந்துட்டு பொட்டாசியம். ஸோ இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ ஹெட்டிரோ டயாட்டாமிக்னா 2 மாலிக்யூல் தான் ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஓகேவா? டயாட்டாமிக் மாலிக்யூல். KCl இந்த மாதிரி எல்லா எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு ஹெட்ரோ டயாட்டாமிக்கில் வரும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு அட்டாமிசிட்டி. அட்டாமிசிட்டினா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ப்ரெசன்ட் இன் ஒன் மாலிக்யூல். ஒரு மாலிக்யூலில் எவ்வளோ ஆட்டம்ஸ் ப்ரெசண்ட்டாக இருக்கோ அது வந்துட்டு அட்டாமிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அட்டாமிசிட்டி ஆஃப் ஹைட்ரஜன். இப்போ வந்துட்டு ஹைட்ரஜன் வந்துட்டு எந்த ஃபார்மில் இருக்கும்? H2ஆக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதோட அட்டாமிசிட்டி என்னது? 2. ஏன்னா 2 மாலிக்யூல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு 2 தான் அட்டாமிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அட்டாமிசிட்டி வந்து நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ப்ரெசன்ட் இன் ஒன் மாலிக்யூல். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னென்னு கேட்டிருக்காங்க, மோலார் வால்யூம் ஆஃப் அ கேஸோட டெஃபினிஷன்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? மோலார் வால்யூம் ஆஃப் கேஸ் அப்படின்னா 1 mole of any gas that occupies 22.4 liters in standard temperature and pressure STP. ஓகேவா? அப்படின்னா ஒரு மாலிக்யூல்ஸ் ஆஃப் எனி கேஸ், எந்த ஒரு கேஸும் 1 மாலிக்யூல் வந்துட்டு இந்த வால்யூம் ஆக்கியூபை பண்ணியிருக்கோம், அதை வந்துட்டு மோலார் வால்யூம் ஆஃப் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? 1 molecule of any gas that occupies 22.4 liter of STP. இந்த டெஃபினிஷன் வந்துட்டு அப்படியே தான் எழுதணும், சேஞ்ச் பண்ணக்கூடாது. எந்த டெஃபினிஷன்ஸும் சேஞ்ச் பண்ணக்கூடாது, எப்படி இருக்கோ அப்படியே தான் எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்துட்டு ஃபைண்ட் த பர்சன்ட் ஆஃப் நைட்ரஜன் இன் அமோனியா. அமோனியாவில் எவ்வளோ பர்சன்ட் நைட்ரஜன் இருக்குது அப்படின்னு கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. எப்படி கேல்குலேட் பண்ணணும்னா இந்த ஒரு ஃபார்முலா வச்சு தான் கேல்குலேட் பண்ண முடியும். டோட்டல் மாஸ் ஆஃப் த எலிமெண்ட் பை மோலார் மாஸ் ஆஃப் காம்பவுண்ட். ஓகேவா? அவங்க கொடுத்துருக்க எலிமெண்ட் இருக்கு இல்லையா, எந்த எலிமெண்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? நைட்ரஜன். ஸோ அதோட மாஸு டிவைடட் பை மோலார் மாஸ் ஆஃப் காம்பவுண்ட். அமோனியாவோட டோட்டல் மாஸ் இருக்கு இல்லையா, அதால் டிவைட் பண்ணி நம்ம இன்ட்டு 100 பண்ணோன்னா
நம்மளுக்கு எவ்வளோ % ஆஃப் இந்த எலிமெண்ட் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? இப்போ இதுக்கு பார்க்கலாம். மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் அம்மோனியா. அம்மோனியாவோட மாலிகுலர் ஃபார்முலா என்னது? NH3. மோலார் மாஸ், இதோட மாஸ் வந்துட்டு கண்டுபிடிக்க என்னோட வந்துட்டு அட்டாமிக் நம்பர் என்னது? மாஸ் நம்பர் வந்துட்டு 14 ப்ளஸ் 3 × 1, ஹைட்ரஜனோட 1. ஓகேவா? ஸோ இது நம்ம பண்ணோன்னா 14 + 3 எவ்வளோ? 17. ஸோ 17 வந்துட்டு நம்மளுக்கு அம்மோனியாவோட மாஸ் கிடச்சிருச்சு. ஸோ நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா மாஸ் ஆஃப் எலிமெண்ட், நைட்ரோஜனோட மாஸ் எவ்வளோ? 14. இந்த ஹோல் மாஸ் எவ்வளோ? 17. ஸோ 14 / 17 × 100 பண்ணோன்னா நம்மளுக்கு % ஆஃப் நைட்ரோஜன் கிடச்சிரும். இங்கே எவ்வளோ கிடச்சிருக்கு? 82.35%. ஓகேவா? இப்படி தான் வந்துட்டு % ஆஃப் நைட்ரோஜன் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இதோட மாஸு, அப்புறம் இதோட மாஸ், அப்புறம் எது கண்டுபிடிக்கணுமோ அது / the ஹோல் மாஸ் பண்ணிவிட்டு × 100. ஓகேவா? இப்படி தான் வந்துட்டு % ஆஃப் நைட்ரோஜன் கண்டுபிடிக்கலாம். இப்போது நம்ம லாங் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஷார்ட் ஆன்சர்ஸ் ஆல்ரெடி கவர் ஆகிருக்கு. இது லாங் ஆன்சர்ஸ். ஓகேவா? 10th 7th chapter. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று வந்துட்டு calculate the number of water molecules present in 1 drop of water which weighs 0.18 gram. அப்படின்னா 0.18 gram வாட்டரில் நம்ம எவ்வளோ வாட்டர் மாலிக்யூல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ வந்துட்டு கிவன் மாஸ் வந்துட்டு இங்கே எழுதியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு கிவன் மாஸ் இங்கே எழுதுகிறோம். அப்புறம் மாலிகுலர் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன், வாட்டரோட மாலிகுலர் மாஸ் டோட்டலாக எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு பார்த்தோன்னா எவ்வளோ ஹைட்ரஜன் இருக்குது? 2. ஸோ 2 × 1. 1 வந்துட்டு மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன். ஓகேவா? 2 × 1 + 16. என்னது 16 அப்படின்னு பார்த்தோன்னா ஆக்சிஜனோட மாசு. ஓகேவா? அது வந்துட்டு 16. இப்போ நம்ம டோட்டலாக பண்ணும்போது நம்மளுக்கு 18 கிடைக்குது. ஓகேவா? இப்போ எவ்வளோ மாலிக்யூல்ஸ் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணுறதுக்கு அவகாட்ரோ நம்பர் இன்டூ கிவன் மாஸ் பை மாலிகுலர் மாஸ். ஓகேவா? இதுதான் ஃபார்முலா. அவகாட்ரோ நம்பர் என்னது? 6.023 × 10⁻23. இதுதான் அவகாட்ரோ நம்பர். கிவன் மாஸ் எவ்வளோ மாஸ் கொடுத்துருக்காங்க? 0.18 பை நம்ம கால்குலேட் பண்ணும்போது இதோட மாலிகுலர் மாஸ் எவ்வளோ கிடச்சிருக்கு? 18. ஸோ டிவைடட் பை 18 பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? இதுதான் வந்துட்டு நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல். இந்த அமௌண்ட்டில் வந்துட்டு எவ்வளோ வாட்டர் மாலிக்யூல் இருக்குன்னா இவ்வளோ இருக்குது. ஓகேவா? இதை நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் கொஸ்டின் என்னென்னா கால்குலேட் த நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன் 27 gram ஆஃப் அலுமினியம். ஓகேவா? அலுமினியமில் 27 gram ஆஃப் அலுமினியமில் எவ்வளோ மோல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நம்பர் ஆஃப் மோல்ஸோட ஃபார்முலா என்னது? மாஸ் பை அட்டாமிக் மாஸ். ஓகேவா? நம்ம வந்துட்டு இந்த மாஸ் இருக்குது இல்லைங்களா, இதுதான் இது கிவன் மாஸ் பை அட்டாமிக் மாஸ். கிவன் மாஸ் எவ்வளோ? 27. அலுமினியமோட அட்டாமிக் மாஸும் 27. ஸோ 27/27 போச்சுன்னா 1. ஸோ ஆன்சர் வந்துட்டு 1 mole ஆஃப் அலுமினியம் இஸ் ப்ரெசன்ட் இன் 27 gram ஆஃப் அலுமினியம். ஓகேவா? இதுதான் இதை கால்குலேட் பண்ணணும். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா 1.51 × 10⁻23 மாலிக்யூல்ஸ் ஆஃப் NH4Cl. ஓகேவா? இதில் வந்துட்டு எவ்வளோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. அது ஒரு மாலிகுலர் ஃபார்முலா வந்துட்டு நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இன் NH4 பை அவகாட்ரோ நம்பர். அவ்வளோதான். ஓகேவா? இப்போ நம்ம இது கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வந்துட்டு இங்கே மேலே எழுதணும். பை அவகாட்ரோ நம்பர் என்னது? 6.023 × 10⁻23. இது வந்துட்டு அவகாட்ரோ நம்பர். இது ரெண்டையும் நம்ம வந்துட்டு இது டிவைட் பண்ணோன்னா நம்மளுக்கு 1/4 கிடைக்கிது. ஓகேவா? அப்ராக்சிமேட்டாக. ஸோ 0.25 moles ஆஃப் NH4Cl. இப்படி தான் வந்துட்டு கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? இப்போ தேர்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். தேர்ட் கொஸ்டினில் ஃபஸ்ட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. நைட்ரோஜன் ப்ளஸ் ஹைட்ரஜன் இஃப் NH3. ஓகேவா? இந்த ஒரு ஃபார்முலா கொடுத்துட்டு கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 mole ஆஃப் நைட்ரோஜன் -gram + 3 moles of hydrogen -gram gives 2 moles of ammonia -gram. இந்த எவ்வளோ கிராம் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம என்ன பண்ணணும்? இதை வந்துட்டு எவ்வளோ மோல் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நைட்ரஜன் இங்கேருந்து ஆரம்பிக்கலாம். நைட்ரஜன் வந்துட்டு இதோட அட்டாமிக் மாஸ் என்னது?
14 ஓகேவா. ஸோ வந்துட்டு 14 இது எவ்வளோ மாலிக்யூல்ஸ் ஆஃப் நைட்ரஜன் இருக்குது? 1. ஸோ 1 × 14 பண்ணோன்னா 14 கிராம் கிடைக்கும் ஓகேவா. 3 moles ஆஃப் ஹைட்ரஜன், ஹைட்ரஜன் எவ்வளோ இருக்குது? 3 இருக்குது. ஸோ 3 moles ஆஃப் ஹைட்ரஜன் 3 × 1 எவ்வளோ கிடைக்குது? 3 கிராம் கிடைக்குது. அப்புறம் அமோனியா, அமோனியா வந்துட்டு 2 இருக்குது, 2 moles. ஸோ 2 × இந்த அமோனியாவோட மாஸ், அமோனியாவோட மாஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? 14 + 3 × 1 × 2 ஓகேவா. ஏன்னா 2 இருக்குது இல்லையா, அதனால். ஸோ நம்ம ஃபைனலாக பண்ணும்போது நம்மளுக்கு 34 கிராம் கிடைக்குது ஓகேவா. இப்போது N2 + 3H2 gives 2NH3. அப்போது இது வந்துட்டு நைட்ரஜன் எவ்வளோ இருக்குது? 2 இருக்குது. ஸோ 2 × 14 + 3 ஹைட்ரஜன் எவ்வளோ இருக்குது? 3 இருக்குது ஓகேவா. ஸோ 3 × 2 ஓகேவா பண்ணோன்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 34. இங்கே இருக்கிறது இங்கே எழுதணும் ஓகேவா. 28 + 6 இது 28 பண்ணிவிட்டு இங்கே 6 பண்ணோன்னா எவ்வளோ கிடைக்கும் நம்மளுக்கு? இப்போ நம்மளுக்கு 28 + 6 பண்ணோன்னா 34 கிடைக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும். மேலே 1 mole ஆஃப் நைட்ரஜன் வந்துட்டு 28 grams + 3 moles ஆஃப் ஹைட்ரஜன் வந்துட்டு 6 grams gives 2 moles ஆஃப் அமோனியா எவ்வளோ? 34 gram. இதுதான் இப்படி சால்வ் பண்ணும். இப்போ வந்துட்டு 4th question, மாடர்ன் அட்டாமிக் தியரியோட salient ஃபீச்சர்ஸ், அதோட ஃபீச்சர்ஸ் பற்றி எழுதணும் ஓகேவா. ஸோ இது வந்துட்டு மொத்தம் 7 points இருக்குது, அது பார்ப்போம். ஆட்டம் இஸ் இன்டிவிசிபிள் அப்படின்னா ஒரு ஆட்டம் வந்துட்டு அதுதான் ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல், அதை இன்னும் நம்ம டிவைட் பண்ண முடியாது அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு ஓகேவா. ஃபஸ்ட்டு அதோட ஒரு ஃபீச்சர். செகண்ட் பார்த்தோன்னா ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் மே ஹேவ் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் மாஸ். அப்படின்னா சேம் எலிமெண்ட்டாக இருக்கும், ஆனால் மாஸ் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை என்னென்னு சொல்லுவோம்? ஐசோடோப் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா. மாஸ் சேமாக இருக்கும், எலிமெண்ட் சேமாக இருக்கும், மாஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்டாக இருக்கும் ஆனால் மாஸ், அட்டாமிக் மாஸ் வந்துட்டு சேமாக இருக்கும். இது என்னென்னு சொல்லுவோம்? ஐசோபாரிக் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா. ஸோ ஐசோடோபிக், ஐசோபாரிக் இது ரெண்டுமே இங்கே எழுதணும். தேர்ட் இங்கே ஆமாம் 1 2 3 4th one, atoms of one element can be transmuted to atoms of another by the transmutation process. Transmutation என்னது? ஒரு எலிமெண்ட்லேருந்து இன்னொரு எலிமெண்ட் மாற்றுறது. எப்படி மாற்ற முடியும்? இந்த ப்ராசஸ் வச்சு மாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா atoms may not always combine in whole number ratio. whole number ratio என்னது? 0 1 2 3 இதுதான் வந்துட்டு ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த மாதிரி மட்டும் அது கம்பைன் ஆகாது, அது ஃப்ராக்ஷன் ஆஃப் கம்பைன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஆட்டம் இஸ் த ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல் தட் டேக்ஸ் பார்ட் இன் கெமிக்கல் ரியாக்ஷன். ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது ஆட்டம் த ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல், அதை விட்டு சின்னது வந்துட்டு எதுவுமே இருக்காது ஓகேவா. ஆட்டம் இஸ் த ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல் தட் டேக்ஸ் பார்ட் இன் கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ மாஸ் ஆஃப் அன் ஆட்டம் கேன் பி கன்வெர்ட்டட் டு எனர்ஜி. மாஸை வந்துட்டு எனர்ஜியை கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஃபார்முலா? இந்த ஃபார்முலா வச்சு E = mc². இது ஐன்ஸ்டைன் இன்வென்ட் பண்ண ஒரு ஃபார்முலா. E = mc². இந்த மாஸை எடுத்து வெலாசிட்டியோடு நம்ம இந்த வெலாசிட்டி ஸ்கொயர் பண்ணோன்னா நம்ம வந்துட்டு அதை எனர்ஜியாக மாற்ற முடியும். எது? மாஸ் ஆஃப் ஆட்டம் வந்துட்டு எனர்ஜியாக மாற்ற முடியும் ஓகேவா. இதுதான் லாஸ்ட் பாயிண்ட். இதுதான் வந்துட்டு salient features ஆஃப் மாடர்ன் அட்டாமிக் தியரி. இப்போ வந்துட்டு 5th question, derive the relationship between relative molecular mass and vapor density. ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸுக்கும் வேப்பர் டென்சிட்டிக்கும் ஒரு வந்துட்டு ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் பண்ணும் அப்படின்ட்டு ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் எடுத்திருக்கோம். அதோட ஃபார்முலா என்னென்னா mass of one molecule in vapor phase by mass of one atom of hydrogen. இதுதான் வந்துட்டு ரிலேட்டிவ் மாலிக்யூல் மாஸோட ஃபார்முலா ஓகேவா. நெக்ஸ்ட்டு இப்போ வேப்பர் டென்சிட்டி இருக்கு இல்லையா, அதோட இது ஃபார்முலா என்னென்னா mass of volume of gas at STP standard temperature pressure divided by mass of same volume of hydrogen. மாஸ் எவ்வளோ வந்துட்டு ஒரு
எலிமெண்ட் எடுத்துருக்கோமோ அதோட வால்யூம் மாஸ் வால்யூம் பை ஹைட்ரஜனோட மாஸ் வால்யூமோட டிவைட் பண்ணியிருக்கோம். அதுதான் வேப்பர் டென்சிட்டி ஆஃப் கேஸ். ஓகேவா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, அக்கார்டிங் டு அவகாட்ரோஸ் லா ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஆல் கேஸஸ் கண்டெயின் ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ். அப்படின்னா வால்யூம் சேமாக இருந்துருச்சுன்னா அதோட நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸும் சேமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நம்ம ஹைட்ரஜன் வந்துட்டு டயட்டாமிக் மாலிக்யூல், டயட்டாமிக்னா H2 அது எப்பயுமே ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஸோ அது டயட்டாமிக் மாலிக்யூல். அதை வந்துட்டு நம்ம வேப்பர் டென்சிட்டி வச்சோன்னா என்ன கிடைக்கும், மாஸ் ஆஃப் 1 molecule of gas in standard temperature pressure by 2 into mass of 1 hydrogen. 2 என்னது, ஏன்னா diatomic இல்லையா, ஸோ 2 into mass of 1 hydrogen. ஸோ இதை எடுத்து இந்த இருக்கு இல்லையா, இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்துட்டு இதோட சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா வேப்பர் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ஆஃப் கேஸ் பை 2. ஓகேவா? நம்மளுக்கு இந்த மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன், இந்த மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன், அப்புறம் மாலிகுலர் மாஸ் ஆஃப் கேஸ் அதெல்லாம் வந்துட்டு சப்ஸ்டியூட் பண்ணோன்னு போயிடும். ஓகேவா? அது போனோன்னு நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா இந்த ஒரு ஃபார்முலா கிடைக்கும். இது அப்படியே எழுதிக்கோங்க, VD is equal to relative molecular mass of gas by 2. அப்போ இந்த 2 வந்துட்டு இங்கே எடுத்துகிட்டு போங்க. அப்போது ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ஆஃப் கேஸ் இஸ் ஈக்குவல் டு 2 into வேப்பர் டென்சிட்டி. இதுதான் வந்துட்டு இதோட ரிலேஷன். இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் இஸ் ஈக்குவல் டு 2 into வேப்பர் டென்சிட்டி. ஃபஸ்ட்டு இதோட இந்த டெஃபினிஷன் அண்ட் ஃபார்முலா, வேப்பர் டென்சிட்டியோட டெஃபினிஷன் ஃபார்முலா, அப்புறம் அவகாட்ரோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு எழுதிட்டு நம்ம ஹைட்ரஜனுக்கு இந்த ஒரு எழுதியிருக்கோம், இந்த ஒரு ஃபார்முலா எழுதியிருக்கோம். அப்புறம் சப்ஸ்டியூட்டிங் 1 and 2 எழுதிட்டு வேப்பர் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ஆஃப் கேஸ் பை 2. ஸோ ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ஆஃப் கேஸ் இஸ் ஈக்குவல் டு 2 into வேப்பர் டென்சிட்டி. இதுதான் வந்துட்டு ரிலேஷன் பிட்வீன் molecular mass of gas and vapor density. Okay va?